அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 9ஆம் வயதில் நடந்த நிகழ்வு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். தந்தையே, கவலைப்படாதீர்கள். நான் மகிழ்ச்சியுடன் அப்பொறுப்பை ஏற்று நடத்தி வருகிறேன் என்றது ஒரு குரல். அப்துல் முத்தலிப் புருவங்களை உயர்த்தி பார்த்தார். அவருடைய மூத்த மகன் அப்துல் உஸா என்று விளங்கிக் கொண்டார். கண்களை மூடிக்கொண்டு சிறிது முணுமுணுத்தார். அப்துல் உஸா, நீ குழந்தையின் வளர்ப்பு பற்றி பொறுப்பேற்றுக் கொள்ள முன்வந்தது கண்டு மகிழ்கிறேன். நீ பணக்காரன்தான், எனினும் உன் மனம் கடினமானது. அதனால் தாய் தந்தையற்ற இக்குழந்தை உன்னால் திருப்தியாக நடத்த இயலாது. உன் கடினமான மனதினால் இக்குழந்தைக்கு துன்பம் ஏற்படலாம் என்று பயப்படுகிறேன். அடுத்தபடியாக அபுதாலிப், தந்தையே, நான் பணக்காரன் இல்லை. நான் அப்பொறுப்பை ஏற்று ஒழுங்காக நிறைவேற்றுவேன் என்று தாங்கள் கருதினால் அப்பொறுப்பை என்னிடம் ஒப்படையுங்கள். நான் அதனை முழு மனதுடன் ஏற்று செயலாற்றுகின்றேன் என்று கூறினார். இதை கேட்ட அப்துல் முத்தலிபின் முகம் மலர்ந்தது. நல்லது அபுதாலிப், நீர் அப்பொறுப்பை ஏற்றுக்கொள்ள தகுதியானவர்தான். இதில் எனக்கு எவ்வித பயமும் இல்லை. ஆனால் இக்குழந்தையின் நோக்கம் எவ்வாறு இருக்கிறதோ என்று நாம் அறிவோம். தம் வருங்கால பொறுப்பாளரை அக்குழந்தையை தேர்ந்தெடுக்கட்டும் என்று கூறினார் அப்துல் முத்தலிப். அதன் பின், என் அருமை மகனின் மகனே, எனக்கோ வயதாகிவிட்டது. இன்னும் எத்தனை நாட்கள் இவ்வுலகில் வாழ்வேன் என்பதை நான் அறியேன். இதோ என் முன் நின்று கொண்டிருக்கும் உம் பெரிய தந்தைகள் இருவரும் எனக்கு பின் உம்மை ஏற்று வளர்க்க விரும்புகிறார்கள் என்று கூறினார். அவ்வளவுதான். அச்சிறுவர் புன்முறுவல் பூத்த முகத்துடன் அபுதாலிப் அவர்களின் மடியில் போய் அமர்ந்து கொண்டார். இதை கண்டதும் அப்துல் முத்தலிபின் கண்களிலிருந்து மகிழ்ச்சி கண்ணீர் வெளிவந்தது. உடனே அப்துல் முத்தலிப் தம் மகனை நோக்கி, அபுதாலிப், இந்த குழந்தை தந்தையின் அன்பு எவ்விதம் இருக்கும் என்பதையும் அறியாது. தாயின் அன்பையும் நீண்ட நாள் பெரும் பேறு பெறவில்லை. நீர்தான் அவருக்கு தாயும் தந்தையுமாக இருந்து அவருக்கு யாதொரு மனக்குறையும் ஏற்படாமல் பாதுகாத்து வளர்த்து வர வேண்டும். இது உம்முடைய கடமை. உம்மிடம் ஒப்படைத்தேன், உணர்ச்சி வசப்பட்டு கூறினார். இது நிகழ்ந்து சில நாட்களுக்கு பின் அவர் மரணம் அடைந்தார். அப்போது அச்சிறுவரின் மனம் ஆறாத துயரத்தில் ஆழ்ந்தது. அவரை அடக்க எடுத்துச் செல்லும் பொழுது அந்த இளம் சிறுவர் உகுத்த கண்ணீர் துளிகள் அப்பாதையை நனைத்தன. தொடரும் இந்த பயணம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.